ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிராம்ப்டன் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா மற்ற சுவிட்ச் மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் டெக்ஸ்மோ சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாபின் தனியாக நீங்கள் எடுத்துட முடியும். ஆனால் இதில் வந்து எல்லாமே மோல்டிங் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே ஃபிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லாக் ஆன மாதிரி இருக்கும். அந்த மேலே கூட பாபின் எதுவுமே நீங்கள் அசைக்க முடியாது. ஸ்ப்ரிங்கை மட்டும்தான் கலத்த முடியும், மற்றது எதுவுமே கலத்த முடியாது. பாருங்கள், எல்லாமே லாக்கில் இருக்கும். இது எப்படி எடுக்கலாம்? நிறைய பேருக்கு இது டவுட் என்னென்னா, இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் உடச்சிருவாங்க. இப்போ நம்மகிட்ட வந்த இந்த மோட்டர்லையும் இதே பிரச்சனை தான். மோட்ரு வைண்டிங் பண்ணதும் ஒரு வைண்டர் தான். அவங்களுக்கு எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. அவங்க ஃபஸ்ட்டு சுவிட்சை உடச்சிட்டாங்க, ரெண்டாவது சுவிட்சு வாங்கி ஆண்டவன் கொடுத்தாங்க. அதை மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் இது எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பின் இருக்குது பார்த்திங்களா, அந்த பின்னில் ரெண்டு பக்கம் நர்லிங் பண்ணியிருப்பாங்க. இந்த நர்லிங்கை என்ன செய்யணும்னா ஒரு ஃபைலை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். நல்லா பார்த்திங்கன்னா தேய்ச்சி அந்த காடியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துடணும். ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்துருங்க, ஒரு சைடு லேசாக எடுங்க போதும். ஏன்னா ரெண்டாவது நீங்கள் புஷ் பண்ணும்போது ஃப்ரீயாக போகக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாம்பை எதுவுமே நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துருச்சா? இதே மாதிரி அடுத்தது ஒரு சைடில் மட்டும்தான் நீங்கள் தேய்க்கணும். அதுக்கு அடுத்த சைடு லேசாக தான் தேய்க்கணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் எடுத்துட்டோம். ஒரு சைடு மாட்டியே இருக்குது. அதையும் நம்ம ஒரு கட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். அதுவும் வந்துருச்சு. சரி, இப்போது இந்த கிளாம்பை வந்து போட்டு நம்ம நார்மலாக டெக்ஸ்மோக்கு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் தட்டி இறக்கிடலாம். இதுக்கு நம்ம ஒரு பைப்பு ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்புடைய அந்த வாய்ப்பகுதி உள்ளே ஃபுல்லாக போகக்கூடாது. அந்த கிளாம்பு உட்கார இடத்துல உட்கார இடம் வர நிற்கணுமே தவிர அதுக்கு உள்ளே போகக்கூடாது. இந்த பைப்பில் ஒரு சைடு லேசாக சப்பி விட்டு கரெக்டாக அந்த அவுட்டரில் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பைப் வச்சு தட்டினீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக போகும். கிளாம்பு எந்த ஒரு சூழ்நிலையும் சைடில் வந்து விரிய வைக்க செய்யாது. சைடில் ஒரு பட்டையை வச்சோ இல்லை அகலமான பைப் வச்சோ தட்டினீங்கன்னா ஒரு சைடு விரிஞ்சிரும், ரெண்டாவது வளைச்சிட்டு கிடக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விரியக்கூடிய எந்த வித பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ நம்ம கிளாம்பை இறக்கி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற பாபின் வந்து உள்ளே போக மாட்டேங்கி, அதுக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்கி. இப்போது அதை ஃப்ரீ பண்ணணும். என்ன செய்யணும்னா, அந்த உள்ளே வந்து 2-3 ஸ்டெப்பு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கிரைண்டிங் ஸ்டோனை வச்சு அதை தேய்ச்சி எடுத்துடணும். இல்லை என்கிட்ட கிரைண்டிங் ஸ்டோன் இல்லை அப்படின்னாலும் ஃபைலை வச்சு, உருண்டை ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் அந்த ஸ்டெப்பு போயிடும். அதுக்கு பிறகு உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். ஆனால் ரொம்பவும் தேய்ச்சிடக்கூடாது. தேய்க்கும் போது சைடில் நம்பினீங்கன்னா உடஞ்சிரும். கரெக்டாக பூ போல் தேய்க்கணும். இப்போ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பாபின் எவ்வளோ ஃப்ரீயாக உள்ள போகுது பாருங்கள். இவ்வளோ ஃப்ரீயாக போகுது பார்த்தீங்களா? தேய்க்கும் போது ரொம்ப அதிகமாக தேய்ச்சிடக்கூடாது, கரெக்டாக உரசன மாதிரி இருக்கணும். அடுத்தது கிளாம்பு, அந்த பாபின் எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். இந்த கிளாம்பு பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பின்னை உள்ளே சொருவுங்க. உள்ளே சொருவிட்டு அந்த பின்னுடைய லாஸ்ட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கட்டிங் பிளேயரையோ இல்லை நோஸ் பிளேயரை வச்சு, மேக்ஸிமம் நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு அந்த முனையை லைட்டாக பெண்ட் பண்ணிடுங்க. அதாவது கிளாம்பை ஒட்டின மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது. கிளாம்புக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி அந்த முனையில் பிடிச்சிக்கணும். அந்த கம்பியை பிடிச்சிட்டு லேசாக அசிச்சிங்க அப்படின்னா அது அப்படி லைட்டாக பெண்ட் ஆயிரும். இது பார்த்தீங்களா? இப்போ நான் எப்படி பெண்ட் பண்ணுறேன்னு காமிக்க பாருங்கள். அந்த முனையை பிடிச்சிக்கோங்க, லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா உள்ளவே லாக் ஆகிடும். நல்லா கிளியராக பர்ஃபெக்டாக இருக்குது.
அடுத்த கிளாம்பையும் போட்டு அந்த கம்பியவும் உள்ளே போட்டு கம்பியோடைய முனையை லைட்டாக முனையில் தான் வளைக்கணும். கொஞ்சம் தள்ளி வளைச்சிங்க அப்படின்னா கிளாம்பு வளைஞ்சிரும். கவனமாக அந்த கம்பியை வளைக்கணும். கட்டிங் பிளேயர் வச்சு நோஸ் பிளேயரை வச்சோ பிடிக்கும்போது முனையை தான் பிடிக்கணும். சரிங்களா? இப்படி லேஸாக அப்படி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒர்க்கு ஃபினிஷ்டு. இப்போது 2 பக்கம் உள்ள ஸ்ப்ரிங்கை மாட்டிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்தது இன்னொரு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் மாடலோட சுவிட்ச் இருக்கு இல்லையா, அது ப்ராப்ளம் இருக்குது. லைட் சுவிட்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அடுத்த கம்ப்ளைண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க மேலே உள்ள சுவிட்ச் வாங்கியிருக்காங்க, அந்த பிளேட் சுவிட்சு. அதை வாங்கிட்டு அப்படியே மாட்டியிருக்காங்க. அது என்ன ஒன்றா பேரிங் வந்து உள்ளே தட்டுது. இவங்க இப்படி தட்டுது. ரெண்டாவது சாப்பிட்ட உருவும் போது அந்த மேலே கூடிய அந்த கிளாம்பில் பட்டு மேலே உள்ள சுவிட்சு உடஞ்சிரும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக்கி கீழ்ப்பக்கமாக இறக்குனீங்க அப்படின்னா அது வந்து அந்த பேரிங்க்கும் அந்த கிளாம்புக்கும் இடையில ஒரு 1 mm அல்லது 2 mm கேப் இருக்கிற மாதிரி அதை பார்க்கணும். இப்போ நான் இறக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.